அமமுகவுக்கு திருச்சியில என்ன செல்வாக்கு இருக்கு? திருச்சி மக்கள் எப்பவுமே பார்ட்டி பேக்ரவுண்டு, பார்ட்டி கூட்டணி இதை தாண்டி வந்து எந்த தலைவரோட பார்ட்டி இது, இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் யாருங்கிறத பார்ப்பாங்க. 30 வருஷமா திருச்சியிலேருந்து எம்பியா யாரும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ நான் புதுக்கோட்டையில் பிறந்து திருச்சியில் வளர்ந்த எங்களுக்கு ஒரு சிறப்பான அப்படிங்கிற ஆமா லோக்கல் நான் இங்கே தான் இருக்க போறேன். ஐ மீன் பிரச்சனைகளை நான் ஒன்றும் ஏர்போர்ட்ல இறங்கி வந்து பிரச்சனைகளை பார்க்க போறது. உங்களுக்கு எதிராக போட்டியிடுறவர் ஒரு கட்சியின் அடுத்த எதிர்கால தலைவரா பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் துரை வைகோ. அவரை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்க எந்த தலைவரோட வாரிசை நீங்க பாக்குறீங்களோ அந்த தலைவர் உருவானதுக்கான காரணத்தை நான் பார்க்கறேன். எந்த இயக்கத்தை எதிர்த்தாரோ அதே இயக்கத்தோட கூட்டணி போட்டு இப்போ அவரோட வாரிசுக்காக வந்து இங்க வந்து சீட்டு கேட்டு நிக்கிறாங்க. இன்னொன்று உதாரணம் சொல்றேன், ஒரு லோக்கல்ல 2 மினிஸ்டர்ஸ் இருக்கு, பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ். நீங்க சொல்லுங்க, ஏன் இப்போ டிஎம்கே கேண்டிடேட் போடல? அதானே சார் கூட்டணி ஒரு வாட்டி பண்ணலாம், ஏன் போன வாட்டியும் போடல? திருச்சிக்குள்ள இன்னொரு டிஎம்கேவா ஒருத்தர் உருவாக்கூடாதுன்னு கூட நினைப்பு இருக்கலாம்ல. அந்த மென்டாலிட்டி இங்க உள்ள டிஎம்கே பீப்புள்கிட்ட 40 வருஷமா கொடி பிடிச்சிட்டு இருக்க என்ன மாதிரி ஆளுகளுக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸா இருக்கும். ஸோ அது வந்து ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நீங்க பார்த்த தினகரன் அவர்கள் பாஜகவை எதிர்த்த பலம் வாய்ந்த பாஜகவை எதிர்த்த ஒரு அந்த பாஜக கிட்ட போய் தஞ்சம் அடையும் போது அதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? தஞ்சம் அடைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இது தஞ்சம் அடைன்னு அவரும் சொல்லவே இல்லை. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற. என்ன மாதிரி தமிழ்நாடு பாஜக மாறி இருக்கு? கண்டிப்பா மாறி இருக்கு, கண்டிப்பா மாறி இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய கூட்டணிக்காக கமலாலயத்தின் கதவுகளை திறந்து கமலாலயத்துக்குள்ள போறது சரியான? ஏன்னா அவங்க இந்திய அலையன்ஸ்ல நாங்க இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஓஎஸ் தோட்டத்துக்கு தான் எல்லாத்தையும் வரவழைச்சு கையெழுத்து போறதா இருக்கட்டும், ஒப்பந்தங்களா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுவோம். பட் பார்ட்டி யார் லீட் பண்றது, அலையன்ஸ் யார் லீட் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே போவோம். ஒரு சீட்டு போதும்னு சொன்னேன், பாஜகவே எனக்கு நீங்க 2 சீட்ல போட்டிடணும்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு நம்ம இறங்கி போனோம். அலையன்ஸுங்கிறது வந்து பிடிங்கிட்டு போகிறது கிடையாது, இருக்கிறத பகிர்ந்துக்கிறது அலையன்ஸ். அப்போ ஒரு அலையன்ஸில் போகும்போது அந்த அலையன்ஸோட விக்ட்ரிக்கு தான் நம்ம காரணமாக இருக்குமே தவிர நம்ம போய் இங்கே போய் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறார். அமமுகவில் 2 சீட்டு வாங்கியிருக்கீங்க, 2 இடத்துலையும் வெற்றி பெறுவோன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக. மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளில் வெல்லும்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள். இன்ன வரைக்கும் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 7 வருஷமாக தொடர்ந்து இயக்கத்தில் பயணிக்கணும்னா இதுக்கு ஒரே காரணம் எங்கள் தலைவர் எது செஞ்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கணும். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் பார்க்க இருப்பது திருச்சி தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திருமிகு பி செந்தில்நாதன் அவர். சார் வணக்கம். வணக்கம். அமமுக 2 தொகுதிகளை தன்னுடைய கூட்டணியில கேட்டு வாங்குறாங்க. ஒன்று தேனி, இன்னொன்று திருச்சி. ஒரு இடத்துல தலைவரே போட்டியிடுறாரு, இன்னொரு இடத்துல உங்களை அறிவிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் அமமுக தொண்டர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல உங்களை வேட்பாளராக தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இது குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல்ல தி டிபேட் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் காலத்துலேயும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்துலேயும் சரி, தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் அவங்க வேற்றுமையை பார்த்தது கிடையாது. எல்லாருமே சரிசமம் தான். இயக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே சரிசமம். தற்போதைய வந்து மக்கள் செல்வரும் புரட்சி தலைவர் வந்து ஒரு தலைவருங்கிறது சமீபத்திய உதாரணம் தான் என்னோட வேட்பாளர் தேர்வு. இது நாங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நிர்வாகிகளே இது எதிர்பார்க்கல. இன்னொன்று மக்கள் செல்வத்தை இது எதிர்பார்த்தோம். ஏன்னா ஹி இஸ் வெரி டிக்னிஃபைடு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஆளாளுக்கு வந்து எந்த கூட்டணியாக இருந்தாலும் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு கூட்டணி ஆதரவு தெரிவிக்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட். ஸோ இவர் தான் எங்கள் தலைவருங்கிறது கண்ணியமானவர், எவ்வளோ தைரியமானவரோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவர் மென்மையானவர். அதனால அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு சரிசமமாக குடும்பமாக தான் இந்த கழகத்தை ட்ரீட் பண்ணுறாங்கிறது அந்த காரணமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை. ஓகே, இப்போ பார்க்குற திருச்சி வேட்பாளர்களுக்கும் சரி, மற்ற நேயர்களுக்கும் சரி, செந்தில்நாதன் யார், அவருக்கு எதற்கு இந்த சீட்டு கொடுத்துருக்காங்கிற விஷயங்களை சொல்லணும்னா நீங்கள் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுங்கள். ப்ராப்ளி என்னோட செயல்பாடுகள் தான் நான் நினைக்கிறேன். அவர் தலைவர் தேர்ந்தெடுத்து இங்கே பல நிர்வாகிகள் இருக்காங்க, பல சீனியர். சாருபாலா தொண்டைமான் அவர்களை பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் தான் வேட்பாளராக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முன்னாள் எம்எல்ஏ மேயராக இருந்தவங்க தொட்டியம் ராஜசேகர் இருக்காங்க. ஐ மீன் பக்கத்தில் மாவட்ட செயலர் எல்லாமே சீனியர். ப்ராப்ளி என்னோட அனுமானம் என்னன்னா, இங்கே லோக்கலில் நான் மாமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக என்னோட செயல்பாடுகள் இருக்கு. அந்த காரணத்தினால தான் இருக்குன்னு என்னோட ஒரு அனுமானம். அதை தாண்டி அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். பட் தலைவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுறது தான் என்னோடது. என்னோட நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, என்னோட அனுமானம் இந்த அனுமானமாக இருக்குது. இன்னும் ஆல்ரெடி அந்த வேலை காலையில் 6 மணிக்கு கூட்ட ஆரம்பிச்சாங்க தெருக்கூட்டு,
லைட் எரியற வரைக்கும் பார்க்குற வேலைகள் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மாமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர். ஸோ பேசிக் திருச்சியில இருந்து அமமுகவோட கவுன்சிலரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஆள் நீங்க தான். ஆமாம். கரெக்ட் தான். ஆமா. ஓகே ஓகே. ஸோ அந்த பேசிக் நீட்ஸை 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத அவர் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ரீசனுக்காக சரி இவனை வந்து தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா இதோட இன்னும் சிறப்பாக செயல்படுவான். ஐ மீன் இந்த ஃபீல்டு ஒர்க் தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம், இப்போ ஃபீல்டு ஒர்க் தெரிஞ்ச ஆளாக இருக்கலாங்கிறது அவரோட நம்பிக்கை. செந்தில்நாதன் யார்? செந்தில்நாதங்கிறது இந்த சாதாரண ஒரு தொண்டர். அதை தாண்டி என்னன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருந்து படித்து அரசியலுக்கு வரணும்னு ஆர்வப்பட்டு வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். என்னோட வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறேன். என்னோட பின்புலம் என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச முதல்ல ஒரு அரசு அதிகாரிகளோட பையன் தான் நினைக்கிறேன். இன்னொரு காரணம் என்னன்னா, எங்கள் தலைவர் அதே மாதிரி தான். எங்கள் தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலர் அவர்கள் அரசு அதிகாரியோட பையன். அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். முடிச்சுட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் ஐடியில் தான் இருந்தேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணீங்க? நான் பண்ணியிருக்கேன். ஃபாரினில் படித்தேன். நான் ஆக்சுவலாக திருச்சியில் ஸ்கூலிங், புதுக்கோட்டையில் பிறந்தேன், திருச்சியில் ஸ்கூல் படித்தேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு ஃபாரின்லேயும் எம்பிஏ பண்ணேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஐடியில் இருந்து சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளெல்லாம் வேலை செஞ்சுட்டு பெங்களூரில் கடைசியாக மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டு திருச்சி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது 96லேருந்து நான் அதிமுக மெம்பர், ஸ்டூடெண்ட் டைம் மெம்பர். அப்போ வந்து என்னோட நெசசிட்டி தேவை இல்லை. ஏன்னா அப்போ வந்து அம்மா இருந்தாங்க, புரட்சித்தலைவி அம்மாவோட ஆளுமையில் அவங்களோட தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு இருந்துச்சு. பட் 2017 2018 அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய கேயூஸ், ஒரு பெரிய தமிழ்நாடு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த டைமில் எங்கள் தலைவரோட ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. டோட்டலாக அன்றைய மத்திய அரசு, மாநில அரசு, அதிகார வர்க்கங்கள் அத்தனை பேர் எதிர்க்கும் போது தனி ஒருத்தராக சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாரு ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பார்த்து ஒரு 3 நாள் எங்களுக்கு தூக்கம் இல்லை. இப்போ பர்சனலாக என்ன கிடையாது. ஸோ நானும் ஒய்ஃபும் டிசைட் பண்ணி அன்றைக்கி வேலையை குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக நான் அம்மா மக்கள் முன்னேற்ற இருக்கலாம். அப்போ அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் கிடையாது. அப்போ வந்து ஒரு தனியாக தான் இருந்தார். ஸோ அன்னையிலேருந்து அந்த டே 2லேருந்து நான் வந்து அவரோட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து மாவட்ட விவசாய செயலராக இருந்தேன். அதுக்கப்புறம் இளைஞர் பாசறை மாநில தலைவராக நியமித்தார். அதுக்கப்புறம் மாமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிட்டு கடந்த ஒரு 10 மாதங்களாக மாநகர் மாவட்ட செயலராக செயல்பட்டு இருக்கு. ஓகே. அமமுகவுக்கு திருச்சியில் என்ன செல்வாக்கு இருக்கு? இது அமமுகவோட செல்வாக்கு இருக்கு. அதை தாண்டி என்னன்னா தலைவரோட செல்வாக்கு. மக்கள் செல்வங்கும் போது திருச்சி மக்கள் எப்பவுமே பார்ட்டி பேக்ரவுண்டு, பார்ட்டி கூட்டணி, இதை தாண்டி வந்து பார்ட்டியோட தலைவர் யார், எந்த தலைவரோட பார்ட்டி இது, இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் யாருங்கிறதான் பார்ப்பாங்க. இதுக்கு முந்தைய உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அடைக்கல்ராஜ் அவர்களுக்கு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து வந்த கேண்டிடேட்ஸ் தான். உதாரணத்துக்கு ரங்கராஜன் சிறப்பாக செயல்பட்டார். அவர் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா அவர் அக்செப்ட் பண்ணார். அதே மாதிரி தலித் தலைமுறை வந்தார், எல் கணேசன் அவர் வந்தார். ஸோ திருச்சியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் ப்ளஸ் பார்ட்டியோட லீடர் இந்த காம்பினேஷன் பார்த்து தான் செயல்படுவாங்க. ஸோ இதுதான் எங்களோட பெரிய பலமாக நினைக்கிறேன். மோரோவர் நான் சொன்ன மாதிரி 30 வருஷமாக திருச்சியிலேருந்து எம்பியாக யாரும் தேர்ந்தெடுக்கப்பேன் திருச்சி மாவட்டத்துலேருந்து. ஸோ நான் புதுக்கோட்டையில் பிறந்து திருச்சியில் வளர்ந்த எங்களுக்கு ஒரு சிறப்பான அப்படிங்கிற ஆமாம் லோக்கல். நான் இங்கே தானே இருக்க போகிறேன். ஐ மீன் பிரச்சனைகளை நான் ஒன்றும் ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து பிரச்சனைகளை பார்க்க போகிறது கிடையாது. காலையில் இருந்துச்சு வாசல் வந்தாலே என் வாசலில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. வீட்டில் போய் படுக்கிற வரைக்கும் என்னோட பிரச்சனைகள் தான். ஸோ என்னோட பிரச்சனைகள் நான் இனிமேல் பார்க்கறதுக்காக தான் இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன். பயன்படுத்த தாண்டி அதை தாண்டி என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமாக அதை தான் இருக்கும். இல்லை அமமுகவில் திருச்சியில் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கும் போது அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரகாசமாக இருக்குது. இன்னொன்று இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக என்னை கேண்டிடேட்டாக போட்டுறதுனால தலைவர் அந்த சொன்ன ஒரு வார்த்தைகள் தான் அன்கண்டிஷனல் ஒரு. இன்னொன்று முக்கியமாக கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அமைச்சர் பிரதமர் மந்திரி திரு மோடிஜி அவர்களோட செயல்பாடுகள் இங்கே பெருமளவில் இருக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி மெயினான ஆஸ்பெக்ட் இங்கே கடந்த 3 ஆண்டுகளாக மாநில அரசோட எதிர்ப்புகள் இருக்குது. எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள். நான் மாமன்ற உறுப்பினராக நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் சொல்கிறேன். வீட்டு வரி, அதாவது மத்திய அரசாங்கம் ஏற்றும் போதெல்லாம் சொத்து வரி பண்ணாலுங்க. இன்னைக்கு சொத்து வரி, அடுத்தவரை மின்சார கட்டணம். சொத்து வரி வரும்போதெல்லாம் நாங்களாம் வெளிநடப்பு செஞ்சோம். ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே ஏற்ற மாட்டோம். நாங்கள்லாம் இறக்க போகிறோன்னு சொல்லிட்டு வந்தாலுங்க. அதுக்கப்புறம் ஏற்றலை. இன்னொன்று திருச்சியில் பிரைம் ரீசனாக நான் பார்க்குற விஷயங்கள், டே டு டே நான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 24 மணி நேரம் நிறைய இடத்துல டாஸ்மாக் ஏறி. இது மற்ற ஊரில் காட்டி இங்கே என்னன்னா, இங்கே மோஸ்ட்லி வந்து காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஜாஸ்தியாக உள்ள ஊர். அதே மாதிரி பெல், ரயில்வே, டோட்டலாக வந்து இங்கே லேபர்ஸ் எம்ப்ளாயிஸ் ஜாஸ்தியாக உள்ளவர். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. அதில் 3 மணிக்கு நீங்கள் 4 மணிக்கு எங்கே போனாலும் நீங்கள் பார்க்கலாம். எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வந்து ஆல்கஹால் கிடைக்குது. யார் இது மெயின்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள். இந்த அவர்ஷன் ஆப்வியஸாக வந்து பெண்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களோட வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு எதிராக போட்டியிடுறவர் ஒரு கட்சியின் அடுத்த எதிர்கால தலைவராக பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் துரை வைகோ அவர். சரி, அவரை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா?
இல்லை அவரை வீழ்த்த முடியும்னா அவரை நான் ஒரு பர்சனாக தான் பார்க்குறேன். அஸ் அ பர்சன் அவரே சொல்லியிருக்காரு, நான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள், ஐ மீன் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை கொண்டாந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் எந்த தலைவரோட வாரிசை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த தலைவர் உருவானதுக்கான காரணத்தை நான் பார்க்குறேன். வாரிசு அரசியல்ங்கிறத எதிர்த்து தான் மதிமுகங்கிற ஒரு இயக்கமே தோன்றுச்சு. கிட்டத்தட்ட 7-8 பேரோட உயிர் பலி அதில் இருக்குது. எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து அவர் இயக்கத்தை தொடங்கினாரோ அதே இயக்கத்தை வச்சு, எந்த இயக்கத்தை எதிர்த்தாரோ அதே இயக்கத்தோட கூட்டணி போட்டு இப்போ அவரோட வாரிசுக்காக வந்து இங்கே வந்து சீட்டு கேட்டு நிற்கிறாங்க. ஸோ வாரிசு அரசியலுக்காக உயிர் பலி கொடுத்தாங்கல்ல, அவங்களோட தியாகங்கள், அந்த நீங்கள் சொல்கிற அந்த தலைவர் தலைமை பண்புக்கெல்லாம் இது வந்து எந்தளவு அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க, எந்தளவு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னுங்கிறது எனக்கு தெரியல. நான் அஸ் எ பர்சனை தான் பார்க்குறேன். பேசிக்கலாக தலைவர் நான் சொன்ன மாதிரி திருச்சி மக்கள் தலைவராகட்டும், தலைமையாகட்டும், கட்சியாகட்டும், அதோட அந்த சோர்ஸ் தான் பார்ப்பாங்க, ரிசோர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஹூ இஸ் ஈ, அவர் யார், எந்த கட்சி தான் இருக்கணும், அந்த கட்சியோட பர்பஸ் என்ன. மதிமுக நான் சொன்ன மாதிரி மதிமுகங்கிற இயக்கம் உருவானது காரணம் வாரிசு அரசியல் எழுத்து. இங்கே நிற்கிறது யாரு, நீங்கள் சொன்ன அதே வாரிசு. ஸோ இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்டை பார்த்தீங்கன்னா, இல்ல என்னதான் அடுத்த கட்சியினுடைய எதிர்காலமா அவர் பார்க்கப்படுறாரு அப்படிங்கும்போது அந்த கட்சிங்கிறதா யார் இப்போ மற்ற ஊர் தாண்டி இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி மக்கள் அதெல்லாம் ரொம்ப தெளிவானவர்கள். எந்த இயக்கங்கிறதா இங்கே விஷயம். எந்த இயக்கம்னா மதிமுக பர்பஸ், சோல் பர்பஸ் ஆஃப் மதிமுக இஸ் நத்திங் பட் அகெயின்ஸ்ட் வாரிசு அரசியல். ஆனால் இங்கே நிற்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட வாரிசு. ஸோ அதுதானே இங்கே நம்ம தலைவர் ஜஸ்ட் லைக் தட். நான் இல்லை, முதல் பிரச்சாரத்தை திருச்சியில தான் தமிழக முதல்வர் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் அவர் பேசும்போதும் பாஜக எதிர்ப்பு மனநிலையிலிருந்து பாஜக செய்யக்கூடிய விஷயங்களை பல பட்டியலிட்டு பேசுறாரு. சரி, அப்போ தமிழ்நாட்டு மக்களே வந்து கொஞ்சம் பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்டவங்க தாங்கிறத பலமுறை டிடிவி தினகரன் அவர்களே எதிரணியில் இருக்கும்போது பேசியிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலேருந்து தொடங்கும் பட்சத்தில் அவங்க பேசினதே திமுக, பாஜக, அதிமுக இவங்களை பற்றி தானே பேசுறாங்க. அமமுகங்கிற ஒரு கட்சியவே அவங்க அட்ரஸ் பண்ணி பேசலைங்கிறதே நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் இல்லையா? இல்லையே, நீங்கள் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த அமமுகங்கிற ஒரு கட்சியை பற்றி அவங்க பேசலைன்னா நீங்கள் டோட்டல் பவர், அதாவது அதிகார வர்க்கங்கள் எதிர்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமமுகங்கிற ஒரு விஷயம். தேர் வெரி காஷியஸ் தட் அவர் வந்து மீடியாலே வரக்கூடாதுலாம் எங்களை பற்றியெல்லாம் போட மாட்டாங்க. அவர் எங்கள் தலைவர் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போனாலே 1000-2000 பேர் வருவாங்க. உதாரணத்துக்கு கடைசியாக நாங்கள் போதை எழிப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் திருச்சியில், 6000 பேர் வந்தாங்க. நாங்கள் கூப்பிடவே இல்லை, ஏன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு யாரையும் அவ்வளோ பேர் கூப்பிட மாட்டோம். தொண்டர்கள் மக்கள் 6000 பேர் வந்தாங்க. இதில் எந்த இடத்துல அவங்க வெளியே காட்டிங்கன்னா எங்கேயுமே கிடையாது. அப்புறம் அப்படியே எங்கள் கேடஸ் மேலாம் கேசஸ் போட்டாங்க. அன்றைக்கி இவ்வளோ பேர் கூட்டினாங்க. எப்போவுமே வந்து யார் வலுவாக இருக்காங்களோ இது வந்து கடந்து போகிறது அவரோட பாலிசியாக இருக்கலாம். யார் வீக், ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னைக்கு பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுகின்ற நீங்கள் சொல்கிற தலைமையோட டிவிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி தான் நியூஸ் வருது. அவங்க கூட நீ யார் போகிறாங்க, அவங்க கூட நீ, ஸோ அவங்களுக்கு வேண்டிய ஆளை வந்து அவங்க எதிர்பார்க்க காமிச்சிக்கிறதுல கூட அது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். அதனால கூட எங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் எங்களை பற்றி பேசி அவங்க வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. திமுகவுக்கு துரை வைகோ அவர்களுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் நம்பலையா? செல்வாக்கு இது வந்து போன முறை 38 தொகுதிகளில் ஜெயிச்ச கட்சி திமுகவும் திமுக கூட்டணி. அந்த கட்சி மீண்டும் களமிறங்குது. அவங்களுடைய அணியிலிருந்து ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படக்கூடிய ஒருத்தர் களமிறங்குறாருன்னா, நீங்க சொல்ற துரை வைகோ அவர்களுக்கு வாரிசு அரசியல்ங்கிற விஷயத்தை வச்சு மேபி வேற ஒரு தாட்ஸ்ல வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா திமுக கூட்டணியே பலமா இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? இல்லை, இப்போ அது நீங்க போன எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின எலெக்ஷன் என்னாச்சு? அதுக்கு முந்தின எலெக்ஷன் புரட்சித்தலைவர் அம்மா பீரியடில் டோட்டலாக அவங்க தான் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். யார் வந்து அந்த போன வாட்டி வந்து ப்ராப்ளி அன்றைய மாநில அரசாங்கத்தோட அதிருப்தியாக கூட இருக்கலாம். ப்ராப்ளி அதுதான் ரீசன். ஸோ அப்போ இன்னொன்று பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடலாங்கிற போது அங்கே ராகுலா மோடியான்னு வரும்போது அன்றைக்கி மோடிஜி வந்து அன்றைக்கி வந்து ஆளுகின்ற அதிமுக கூட்டணி அந்த ரீசன்னால தான் மெயின்லி வந்து வந்துச்சு. சரி, அவங்களுக்கு எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி பேய்க்கு பயந்து பிசாசிட்ட போன கதை மாதிரி அவங்க எடப்பாடி வேணாம் நம்ம வந்து இவர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நம்பி ஓட்டு போட்ட கதைகள் தான் அதை நான் பார்க்குறேன். ஓகே, இன்னொரு துரை வைகோ அவர்கள் குறித்து பேசும்போது நீங்கள் சொன்னீங்க அவரை ஏன் நான் டிஃபீட் பண்ண முடியுங்கிற விஷயங்களுக்கு. குறிப்பாக திமுக மேலே எதிர்ப்பு இருந்ததுன்னா தமிழக மக்கள் வாக்களிக்கிறது அதிமுகவுக்கு. உங்களுக்கு எதிராக அதிமுகவே களமிறங்குறீங்க, கருப்பையாங்கிற ஒரு களமிறங்குறாரு. திமுக மேலே எதிர்ப்பு இருக்குது, வாரிசு அரசியல் பிடிக்கலன்னா அவங்க ஓட்டு போட தேர்ந்தெடுக்கிற இடம் அதிமுகவாக தானே இருக்கும். அதிமுக எப்போ நடந்ததுன்னா அம்மாவோட புரட்சித்தலைவர் அம்மாவின் டைமில் அந்த நேரத்தில் தான் அதிமுக வந்து கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம். இது நீதி கட்சியிலேருந்து நான் சொல்லலாம். நீதி கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அன்றைய வந்து பலம் வாய்ந்த கட்சிகள் அதை யார் அந்த கட்சிக்கு யார் தலைமை வச்சாங்கிறது தான். 40 எடப்பாடி பழனிசாமி ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. 40 இயர்ஸ்க்கா நீதி கட்சி, நீதி கட்சிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி காங்கிரஸ் கோலோச்சன கட்சி இன்னைக்கு யாருங்கிறது. ஏன்னா அந்த பீரியடில் அதை யார் வந்து ஒரே ஒரு உதாரணம், அறிஞர் அண்ணாதுரை ஆரம்பிச்சதான் திமுக. அவர் உருவாக்க கொடுத்த சின்னம் உதயசூரியன். பட் அந்த உதயசூரியனை ப்ரமோட் பண்ண புரட்சி தலைவர் ப்ராப்ளமை தனி கட்சி ஆரம்பிச்சோன்னே அவர் இறக்குற வரைக்கும் அந்த உதயசூரியன்
வந்து ரூல் இல்ல பண்ண இப்ப எடப்பாடி பழனிசாமி கடந்த எலெக்ஷன் வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காருல. இது 9 தடவை தோத்தது சொல்றீங்களா இல்லை எதை சொல்றீங்க? இப்போ எதிர்க்கட்சியா ஒரு ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியா உருவாயிருக்கிறதே வெற்றி தானே. அப்போ மக்கள் மத்தியில் அவர் வந்து ப்ராப்ளி அவங்களோட பொதுக்குழு அந்த ஃபியூ கேட்டர்ஸ் வச்சு அவங்க சொல்லலாம். பட் பப்ளிக் தானே அட் எண்ட் ஆஃப் த டே. எம்எல்ஏ வாக்குனது பப்ளிக் தானே சார். அது வந்து அந்த டைம்ல அவங்க கூட்டணி மெயின்லி வந்து அதுதான் இன்னைக்கு அவங்க ப்ராப்ளம். அந்த பாஜக, தேமுதிக, பாமக எக்ஸாக்ட்லி அந்த 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 அலையன்ஸ் இருக்கு. இன்னொன்று அந்த 10.5% இங்கே தென் மாவட்ட மக்களில் ரொம்ப அதிருப்தி. அதே சமயத்தில் வடநாட்டு மக்களும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஏமாற்றப்பட்டதை அவங்க உணர்ந்து தான் இப்போ வந்து மதிப்பிற்குரிய பாமக தலைவர்கள் அவங்களும் வந்து அதை உணர்ந்துட்டு தான் அவங்க போகிறத நிப்பாட்டிட்டாங்க. இன்னொன்று இவருக்கு அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி பேய்க்கு போயிருந்து பிசாசிட்ட போனாங்க. பிசாசு போயிருந்து பேய்க்கு போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே வலுவான நிதானமான தன்மையான படித்த புதிய அரசியல் அத்தியாயம் இப்போ தொடங்குது தமிழ்நாட்டில். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக திரு மக்கள் செல்வர் அவர்கள், திரு ஐபிஎஸ் திரு அண்ணாமலை அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திரு ஏசி சண்முகம் அவர்கள், இவங்கெல்லாம் தான் படித்த புதிய ஒரு அரசியல் வேவாக வந்து மக்கள் பார்க்குறாங்க. இது எல்லாமே களத்துல ஆல்ரெடி இருந்தவங்க தானே சார். இது வரைக்கும் பட் பார்க்க அந்த காம்பினேஷன் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா புது காம்பினேஷன் வேணும். ஏன்னா இப்போ போன வந்து 2021 அசம்பிளி எலெக்ஷனில் என்னதான் வந்து அதிருப்தியாக இருந்தாலும் பிரசாந்த் கிஷோருங்கிற ஒருத்தர் தேவைப்பட்டார். இதை வந்து மறைக்க முடியாது. பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்து எதுக்கு தேவைப்பட்டார்? அப்போ அவங்களுக்கே அவங்க மேலே கான்ஃபிடென்ட் இல்லை என்னதான் இருந்தாலும். ஸோ யாராக இருந்தாலும் அந்த ஊன்றுகோல் தேவைப்படுது. அன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் அந்த 55+ MLAs பிகாஸ் ஆஃப் பாமக. இன்னைக்கு பாமக இங்கே வந்துருச்சு. இந்த காம்பினேஷன் எப்போவுமே 1+1 அது உங்களுக்கு சின்ன விஷயம் தான். 1+1 is not equal to 2, maybe 3 or 5. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ். இன்னொன்று ஃபெடப் ஆகிட்டா பார்ட்டின்னு பார்த்துட்டு ஃபெடப் ஆகிட்டு இன்றைக்கி இந்த பார்ட்டியை லீட் பண்ணுறது. அவர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க. போன அசம்பிளி எலெக்ஷன் சொன்னீங்க. அசம்பிளி எலெக்ஷன் ரூலிங் பார்ட்டியாக கொடுத்துட்டு போனார் தலைவர். எங்கள் தலைவர் வந்து 2017-18 அந்த டைமில் கொடுக்கும்போது ரூலிங் பார்ட்டி அந்த அதிமுகவை 50 அதாவது 100 மெஜாரிட்டி அந்த அசம்பிளியில் வந்து 50+ எம்எல்ஏ ஆக்கினது நான் வந்து சக்ஸஸாக பார்க்கல. அது ஃபெயிலியர் தான். ஓகே, இட்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். உள்ளாட்சி, மாநகராட்சி எல்லாமே காலியாயிடும். ஓகே, நான் ஒரு மென்பொருள் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதிமுகங்கிற கட்சியை பிடிச்சி நான் அதில் உறுப்பினராக இருந்தாலும் கூட நான் பாட்டுக்கு என்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஒரு பேட்டி மாநில மத்திய அரசுகளை எதிர்த்து தினகரன் அவர்கள் வந்து ஒரு தனியாக சிரிச்சுக்கிட்டே ஒரு பேட்டி கொடுக்கும்போது அது என்னை நிலைகுலைய செஞ்சிருச்சு. 3 நாள் தூங்க விடாமல் பண்ணிடுச்சு. நான் வந்து அமமுகவில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப நீங்க பார்த்த தினகரன் அவர்கள் பாஜகவை எதிர்த்த, பலம் வாய்ந்த பாஜகவை எதிர்த்த, அப்போதைய ஆட்சியில் இருந்த அதிமுகவை எதிர்த்த ஒரு நபர். அந்த பாஜக கிட்ட போய் தஞ்சம் அடையும் போது அதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? தஞ்சம் அடைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இது தஞ்சம் அடைன்னு அவரும் சொல்லவே இல்லை. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அவங்களோட அலையன்ஸ் அவங்களோட இது மாதிரி. இன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் மாறி இருக்கு. தமிழ்நாடு பாஜக மாறி இருக்கு. கண்டிப்பா மாறி இருக்கு. இன்னொன்னு எங்களுக்கு தேர்தலுங்கும் போது ஒரு குறைந்தபட்ச தேர்தல் நாங்களும் அவரும் ஒத்து போயிட்டா நாங்க கட்சி நடத்த தேவையில்லைன்னு தானே எங்க தலைவர். என்ன நடந்தாலும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலையில தீவிரமா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு போறாருங்கிறது தொண்டர்கள் மத்தியிலே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா போன 2021 எங்க கேடர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் மென்டலி வந்து ப்ரிப்பேர். வி ஹேவ் டு யாரை எதிர்க்கணுங்கிறது, யார் வரக்கூடாதுங்கிறது நாங்க ஃபர்மா இருந்தோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் யார் வரக்கூடாதுன்னா திரு எடப்பாடி அவர்கள் வரக்கூடாதுங்கிறது. ஏன்னா அவர் வந்து எல்லாரையும் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் வந்து காலி பண்ணவர் ஒருத்தர். நம்பிக்கை துரோகங்கிறது ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு இருந்தவர். ஸோ எங்களுக்கு தேவை யார் இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்கும் போது. ஸோ ஆப்வியஸாக கொள்கை ரீதியாக குறைஞ்சபட்சம் ஒத்து போகிறவங்களோட தான் கூட்டணி நார்மலாக அதான் பண்ணுவாங்க. எங்கள் தலைவர் அந்த விஷயங்கள் தான் சொன்னார் அவர். ஸோ எங்களுக்கு தேவை இன்னைக்கே அவர் வரக்கூடாது. அந்த யாராச்சும் திருத்தணியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து நிர்வாகிகள் கட்சி இன்ஃப்ரா உள்ள பார்ட்டி இது அன்கண்டிஷனல் சப்போர்ட் இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. பட் ஏன் சொல்கிறாங்கன்னா எசென்ஷியல் இந்த டைம் ட்ரிவன் என்னன்னா யாரை வந்து வரக்கூடாதுங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டோ. ஓகே, திமுக அதிமுகவை எதிர்க்கணும்னா நம்ம வந்து இவங்க கூட சேரணும், அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை கொடுக்கணும்ட்டு. ஆனால் அவங்க கடைசி டே வரைக்கும் அதிமுகவுக்கான கூட்டணிக்கான டோரை ஓப்பன் பண்ணி வச்சு தானே இருந்தாங்க. இல்லை எங்களுக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரியல. அமித்ஷா அவர்கள் சொன்னார் அதிமுகவின் கூட்டணிக்கான கதவுகள் எப்போதும் திறந்தே. இப்போ எங்களுக்கு எப்படி நாங்கள் ஒருத்தர் எதிரியாக பார்க்குறோமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மெயின் எதிரியாக பார்ப்பாங்க. நாங்கள் துரோகி வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம். அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளி அவங்க கொள்கை சித்தாந்தத்துக்கு நேராக திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாதுங்கிறனால அவங்க எல்லாத்தையும் அலைன் பண்ணலான்னு போட்டு நினச்சிருப்பாங்க. பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் வந்து எனக்கு தெரியாது. என்ன ப்ராப்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே நாங்கள்லாம் காற்று வழியில தான் நாங்கள் செய்தி கேட்குறோம். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு சுயநலவாதி. அவரை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்களை இப்படி தவிக்க விட்டுட்டு இப்போ அவருடைய நலனுக்காக இப்படி ஒன்று டெசிஷன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு அவர் கூட இருந்து தற்போது திமுக இணைஞ்சிருக்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வன் சொல்றாரு. உங்களுடைய பதில்? இது வந்து நான் சொல்லவே கூடாது. ஏன்னா தங்கத்தமிழ் செல்வனோட பழைய பேட்டிகள் எடுத்து போகிறது எப்படி நீங்கள் வந்து இன்னொரு தலைவர் என்னை எதிர்த்து நிற்கிற தலைவரோட பையனை நாங்கள் எதுவுமே பேச வேணாம்.
அந்த கேண்டிடேட்டோட அப்பா பேசுகிற பேச்சை எடுத்து போட்டாலே டிஎம்கேக்காரங்க ஒருத்தங்க வேலை செய்ய போகிறதில்ல, இதான் எதார்த்தம். அதே மாதிரி தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் முன்னாடி பேசுனது பின்னாடி பேசுனதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லி திருப்பி நாளைக்கு இதே தங்கத்தமிழ்ச்செல்வன் நாளை மறுநாளைக்கு ஒரு ஸ்டாண்டை மாற்றுவார். ஸோ வந்து ஐ வாண்ட் டு ஜஸ்ட் பாஸ் ஆன். ஏன்னா இதுக்கு நான் போய் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டார். எங்கள் கூட இருந்த வரைக்கும் அவர் ஒரு தொண்டர் தலைவர் தான் இனிச்சவர்னார். எங்களை விட்டு போனதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசுவார். அவர் பேசுறதுக்கு நான் போயிட்டு வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு சீரியஸாக இட்ஸ் நாட் ஒர்த் இட் ஆல். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய கூட்டணிக்காக கமலாலயத்தின் கதவுகளை திறந்து கமலாலயத்துக்குள்ள போறது சரியான. ஏன்னா அவங்க இந்தியா அலையன்ஸில் நாங்கள் இருக்கோம். இந்திய அலையன்ஸில் நாங்கள் இருக்கும்போது ஆப்வியஸாக இட்ஸ் ஜெயலலிதா அவர்களின் வாரிசு, அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களா? போயஸ் தோட்டத்துக்கு தான் எல்லாத்தையும் வரவழைச்சு கையெழுத்து போறதா இருக்கட்டும், ஒப்பந்தங்களா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் பார்ட்டி யார் லீட் பண்ணுறது, அலையன்ஸ் யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே போவாங்க. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். இல்லைன்னா அவர் போய் நான் திருப்பி சொல்கிறேன், எங்கள் தலைவரை பற்றி என்னை தாண்டி உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப ஃபர்ம். அதே சமயத்தில் அவருக்கு என்ன எந்த நேரத்தில் எப்படி பண்ணுறது ரொம்ப தெளிவானார். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த ஆக்சுவலாக எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா யூ வுட் ஹவ் அட்டைன் மெனி மோர் பவர்ஃபுல் பொசிஷன்ஸ். நீங்கள் வாங்க சில விஷயங்கள் பண்ண போயிருந்து என்னோட பர்சனலான அனுமானம் சொல்கிறேன். ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்காக ஒரு கட்சி நடத்திட்டு ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. அது எப்படி கொண்டு போகணும், சில வகையில் வந்து எந்த டைமில் எந்த சுச்சுவேஷன் ட்ரிவன் எப்படி நடத்துறாங்கிறது அவருக்கு வந்து கிளாரிட்டியில் நீங்கள் நம்புகிறோம். திரு அண்ணாமலை நேற்று பேசும்போது கூட சொன்னார், ரொம்ப தெளிவானவர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நாங்கள் இருக்கோம். இன்ன வரைக்கும் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 7 வருஷமாக தொடர்ந்து இயக்கத்தில் பயணிக்கணும்னா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் தலைவர் எது செஞ்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். ஒரு சீட்டு போதும்னு சொன்னேன், பாஜகவே எனக்கு நீங்கள் 2 சீட்டில் போட்டிடணும்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு நம்ம இறங்கி போனோமா? அவர் ஒரு சீட்டு கூட வேணான்னு சொன்னேன்னு சொன்னார் இல்லையா? இது சப்போர்ட். ஒரு அலையன்ஸில் இருக்கும்போது அலையன்ஸ் எதுக்கு போகிறோம்? இது பழைய எங்களுக்கு எதிரியாக இருக்கிற தீயசக்தி தலைவர் ஒரு வேலை சொன்னார். அலையன்ஸுங்கிறது வந்து பிடிங்கிட்டு போகிறது கிடையாது, இருக்கிறத பகிர்ந்துக்கிறதா அலையன்ஸ். அப்போ ஒரு அலையன்ஸில் போகும்போது அந்த அலையன்ஸோட விக்ட்ரிக்கு தான் நம்ம காரணமாக இருக்குமே தவிர நம்ம போய் எங்கே போய் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இது திருப்பி இந்த ரீசனுக்காக தான் அவரை சொன்னார்னு நினைக்கிறேன். ஐ மீன் இஸ் வெரி ஃபர். அதே இதில் ரொம்ப தெளிவானவர், நிதானமானவர். அவர் எடுக்கிறதுனா காரணங்கள் இருக்கும். தேனியில் மட்டும்தான் போன தடவை அதிமுக கூட்டணியிலேருந்து ரவீந்திரநாத் குமார் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கே சில அதிருப்திகள் இருக்கு. அவர் மீண்டும் நிற்கும் பட்சத்தில் தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துக்கு போறாரு அப்படிங்கிற பேச்சுகள் பல பத்திரிகையாளர்கள் விமர்சகர்களால் சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்ல சில பேரும் சொல்றாங்க. ஆனால் அதே கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க. அந்த கூட்டணியின் சார்பாக தான் தினகரன் நிற்கிறாரு. கூட தங்கத்தமிழ்ச்செல்வன் இவரோட தளபதியா இருந்து போனவர் நிற்கிறாரு. அங்க தேனியில தினகரன் அவர்கள் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? 200%. ஏன்னா எங்கள் பொதுச்செயலாளர் எம்பியாக இருந்து அவர் பண்ண விஷயங்கள் அந்த 5 இயர்ஸ் வந்து எனாமஸ். நான் இப்போல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பண்ணக்கடை வழியாக போகிறவங்க எல்லாத்துக்கும் இன்ன வரைக்கும் அந்த பேர் இருக்கும். டிடிவி தினகரங்கிறது தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இருக்கும். அந்த டைமில் ஒரு பெரிய வேவில் பல பேர் பல லட்சம் வாக்கில் தோற்று போனாங்க 2004. ஆனால் குறைந்த சதவீத வகை, ஐ மீன் 20+1000 தான் இவர் வந்து எங்கள் தலைவர் வந்து அந்த டைமில் வெற்றி இழந்தார். ஆனாலும் அவர் தேனி வந்து அவர் சொந்த ஊர் தான். இன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்க, எந்த கோயிலுக்கு போனார், எங்கே போனாலும் தேனிங்கிறது அவரோட சொந்த மாவட்டம். நீங்கள் சொன்ன விஷயம் அது யார் சொன்னாங்கன்னு தெரில. ஓபிஎஸ் அவங்க திரு ஓபிஎஸ் பையனுக்கு வந்து கிடைக்கல. பட் நேற்று சொன்ன ஒரு விஷயம், என்னோட நன்றி கடனாக நான் வந்து தொகுதியை வந்து விட்டு கொடுக்குறேன். நான் அவர் சொல்கிறத நம்புகிறேன். ஏன்னா அவர் ஜெயிச்சவர் அந்த ஏரியாவில். யாரும் ஜெயிச்ச ஏரியாவை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. மோரோவர் அவரும் சொந்த ஊருக்கார் தான். அவர் ராமநாதபுரத்துக்கு போய் எங்கள் தலைவரை இங்கே நிற்க வைக்கிறாங்கன்னா அவருக்கு தெரியும்ல, அது ஃபீல்டு நிலவரங்கள் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அமமுகவில் 2 சீட்டு வாங்கியிருக்கீங்க. 2 இடத்துலையும் வெற்றி பெறுவோன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக வெற்றி. மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளில் வெல்லும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 39 தொகுதி வெல்லும். என்ன காரணம்னா, நீங்கள் ஐ மீன் நம்மள மாதிரி ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே பின்புலத்தை பார்க்க மாட்டோம், கூட்டணி பலத்தை பார்க்க மாட்டோம். அந்த சுச்சுவேஷனில் யார் கேண்டிடேட், யார் லீடர், எந்த பார்ட்டிங்கிறத பார்ப்போம். இப்போ உள்ள வாக்காளர்கள் தெளிவாக இருக்காங்க. எது வேண்டாம் பலமான கூட்டணியோட இருக்கு. திருப்பி அதான் நான் சொல்ல வரேன், இந்த கூட்டணியை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ப்ராப்ளி அந்த ஒரு ஜென்ரேஷன் தாண்டிடுச்சு. 10 பேரோட பார்த்தோம்னா 10 பேர் போய் சேர்றது. நான் இப்போ ஒத்தையாக வந்து எத்தனை பேர் ஜெயிச்சுட்டு போகிறேன். உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்களேன், மாமன்ற உறுப்பினர் அந்த ஒரே காரணம், நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு மக்கள் செல்வர், இதை வச்சு தான் நாங்கள் போனோம். ஸோ அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் யார் வந்து நிற்கிறாங்கிறது தான் முக்கியம். ஸோ கூட்டணி எப்போவுமே நடக்கும். 1967 எப்போ அன்றைக்கி மாணவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட திமுக வந்து ஆட்சிக்கு வரணும் திரு அறிஞர் அண்ணாவே நினைக்கல. அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் நிறைஞ்சது தான் காங்கிரஸ். ஆனால் அன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வரலையா? ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு, இவங்க ரெப்யூட்டட் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. இவங்க என்ன யாருங்கிறத காமிச்சிட்டாங்க.
இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருந்தாலும் இன்ன வரைக்கும் பவருக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வராத புது யங் டீமாக இப்போ இருக்குது. ஸோ தே வில் டே ஒண்டர்ஃபுல் ஜாப். பை ஹார்ட்டாக நான் சொல்கிறேன், நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேண்டிடேட்டோ இதாகவே சொல்ல பை ஹார்ட்டாக சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் அந்த பிலீஃப் இருக்குது. அந்த 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 எவ்வளவு சதவீத வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வாங்கும்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் எகைன் ஊரை விட்டு ஒவ்வொரு ஊர்லேயே ஓவராலாக கேட்குறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு கேண்டிடேட்டா நீங்க பாக்குறவரா என்ன வாங்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ போலிங் ஆகுது இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ஏன்னா நான் ஒரு திருச்சியில உங்களுக்கு எதிர் கேண்டிடேட்டா நீங்க பாக்குறது அதிமுகவையா திமுகவை? நான் ரெண்டு பேருமே பார்க்கல. நான் எனக்கு இந்த எதிர்பரிசையில் எனக்கு என்னோட பர்சனல் சொல்லி எங்கள் தலைவரோட பர்சனாலிட்டி எங்கள் வெளியில் நாங்கள் செய்வோம். நான் அவங்கள நான் வந்து கன்சிடர் பண்ணல. நான் அவங்க ஒன்று பண்ணுறாங்க நான் போய் பதில் பேசலை. இப்போ நீங்கள் கேட்டதுக்காக தான் நான் சொன்னேன். நாங்கள் எங்களோட வேலையில் செய்கிறோம். நாங்கள் யாருங்கிறத நாங்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஊருக்குள்ள. நாங்கள் எங்கள் வேலையில் செய்வோம். இன்னொன்று ஏன் எதிரியாக பார்க்கணும்னா அதே பார்ட்டியில் அதே கேண்டிடேட்ஸை பிடிக்காம எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. நான் அதெல்லாம் போயிட்டு நான் வந்து எகென்ஸ்டாகவே போக வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பலம் வாய்ந்த கூட்டணியில் தான் பிரச்சனைகள் இருக்கும். இவரை கேண்டிடேட் இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன், லோக்கலில் 2 மினிஸ்டர்ஸ் இருக்கு, பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இப்போ டிஎம்கேல நீங்கள் கேண்டிடேட் போடல? அதானே சார் கூட்டணி. ஒரு வாட்டி பண்ணலாம், ஏன் போன வாட்டியும் போடல? அப்போ திருச்சிக்குள்ளே இன்னொரு டிஎம்கேவா ஒருத்தர் உருவாகக்கூடாதுன்னு கூட நினைப்பு இருக்கலாம்ல. அந்த மென்டாலிட்டி இங்கே உள்ள டிஎம்கே பீப்புள்கிட்ட 40 வருஷமாக கொடி பிடிச்சிட்டு இருக்க என்ன மாதிரி ஆளுகளுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை வந்து நான் எந்த கூட்டணியும் எதிர்பார்க்கல, கேண்டிடேட்ஸும் எதிர்பார்க்கல. we will go as it is. திருச்சியில் களம் எப்படி இருக்கு? நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு உங்களுடைய கனவுகளா இருக்கு? இன்னைக்கு நான் வந்து கவுன்சிலராக இருக்கிற ஆள். எனக்கு வந்து பேசிக் திங்ஸ்லேருந்து தான் எனக்கு வந்து போன மாதிரி இருக்கும். காவிரி குண்டார் சொல்லலாம், புதுசாக தொழிற்பேட்டைகள் சொல்லலாம். இதெல்லாம் வந்து எல்லாருமே வாக்குறுதியாக சொல்லுவாங்க. எனக்கு ப்ராப்பர் ரோட், ப்ராப்பர் வாட்டர், இது ஐ வில் மேக் ஷுர் தட் பீப்புள் கெட் எவ்ரி திங் as good as it is. ஓகே, நான் பேசிக்லேருந்து ஆரம்பிப்பேன். நான் காலைல 6 மணிக்கு எஞ்சி வார்டுக்கு வராது. ஸோ எனக்கு எல்லாமே முக்கியம். இன்னும் வந்து கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டையெல்லாம் நான் பிறந்த இடம். நான் பிறந்து கிட்டத்தட்ட 47 வயசு ஆயிடுச்சு. நான் 5 வயசு ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்குது புதுக்கோட்டை. அப்போ தொழிற்பேட்டைகள் வரல, பெரிய பெரிய விஷயங்கள் வரல. இருக்கிறத பண்ணுறோம், பில் இருக்குது, இது இருக்குது, இன்னும் புதுசாக வரல, கொண்டாடல. ஸோ ஐ மீன் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் திருச்சியில் நாளைக்கு என்டிஏ கூட்டணி அங்கம் வகிக்கின்ற போது ஆல்ரெடி வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதே ஊர் தான். ஸோ எங்கள் மக்கள் செல்வரை வந்து இங்கே நாங்கள் வெற்றி பெற்ற பட்சத்தில் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து வேணுங்கிறத இங்கே திருச்சி கொண்டாந்துருவார். ஸோ வி ஹேவ் எ ஸ்லைட் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். ஓகே, நிறைவாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய திருச்சி வேட்பாளர்கள் ஏன் செந்தில்நாதன் அவர்களுக்கு வாக்களிக்கணும்ட்டு நான் எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் என்ன விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேட்கலாம். இந்த கேமரா பார்த்து நீங்கள் பேசுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மக்கள் செல்வர் திரு டிடிவி தினகரன் அவர்களால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக செந்தில்நாதன் ஆகிய என்னை அறிமுகப்படுத்தியுள்ளார். திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டையில் பிறந்து திருச்சியில் படித்து வளர்ந்த என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மக்களவைக்கு அனுப்புமாறு உங்களை அன்பரிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 30 வருஷமாக திருச்சிக்கு சம்மந்தமில்லாத ஆளுங்க தான் திருச்சியோட பாராளுமன்ற வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்காங்க. அதில் யாரையும் நான் ப்ளேம் பண்ணல. எல்லாரும் வந்து சில பேர் முடிஞ்சதை பண்ணாங்க, சில பேர் பண்ணவே இல்லை. அது நம்ம ஒரு ப்ளேம் கேம் விளையாட வேணாம். அட் த சேம் டைம் என்னால் என்ன முடிகிறது, மாமன்ற உறுப்பினர் நான் நிறைய இடத்துல நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதே போல் கீழேருந்து மேலே வரைக்கும் என்னோட உள்ள பிரச்சனைகள் எனக்கு தெரியும். அந்த வேலைகளை சிறப்பான முறையில் செயல்படுத்துவோம். அதே சமயத்தில் திருச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் மத்தியில் அமையப்போகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மக்கள் செல்வரின் ஆணைக்கிணங்க அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் திருச்சிக்கு வேண்டிய அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் செய்து தருவேன் என்று இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வெற்றி பெறவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.